வெல்கம் டு தஸ்மிரா விலாக். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஆரி ஒர்க் கிளாஸ் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ்க்கு ஆரி ஒர்க் போட என்னென்ன தேவைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இன்றைக்கி கிளாஸ் 2 பார்க்கலாம். எப்படி ஃப்ரேமில் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது, அடுத்து எப்படி நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் செயின் ஸ்டிச் எப்படி போகிறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க. இந்த ரிங்கில் பார்த்திங்கன்னா 2 இருக்கும். இன்சைடு ஒன்று, அவுட் சைடு ஒன்று. அவுட் சைடு இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்கர்ட்கெலாம் போடுவோம் இல்லையா, நாடாக்கவுன்னு சொல்லுவோம். பட்டையாக இருக்கும். அதை வாங்கி ஃபுல்லாக ரோல் பண்ணி கம் போட்டு ஒட்டிடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கிளாத் எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். கீழே ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க ரிங்கை வச்சு அதுக்கு மேலே கிளாத்தை ஃபுல்லாக விரித்து வச்சுருங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் லூஸ் பண்ணிங்கன்னா வெளில இருக்க அந்த ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமாக கிடைக்கும். இப்போ நம்ம அந்த உள்ளே இருக்க ஃப்ரேமுக்கும் கிளாத்துக்கும் நடுவில் இதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம நல்லா எந்த அளவுக்கு டைட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு இந்த நட்டை வந்து டைட் பண்ணிடலாம். ஃபுல்லாக இறுக்கமாக டைட் பண்ணிக்கோங்க. லூஸாக இருந்துச்சுன்னா ஸ்டிச்சிங் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே இந்த அளவுக்கு லூஸாக தான் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கட்டையை இப்படி மாதிரி கையில் பிடிச்சிட்டு கீழே இருக்கிற கிளாத்தை அதை பிடிச்சி நல்லா ஃபுல்லாக இழுத்திங்கன்னா உள்ளே இந்த கிளாத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு லூஸும் இருக்கக்கூடாது, டைட்டாக இருக்கணும் ஃப்ரேமில். அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். இந்தளவுக்கு எந்த அளவுக்கு டைட்டாக முடியுமோ அந்தளவுக்கு சுருக்கங்கள்லாம் இல்லாமல் டைட்டாக இழுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு டைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. கிளாத் வந்து அயன் பண்ண கிளாத் மாதிரி நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். அந்தளவுக்கு டைட் பண்ணி வச்சுக்கோங்க. என்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டிங் ஸ்டாண்டு இருக்குது. இது வந்து நீங்கள் இப்போதைக்கு தேவையில்லை. இப்போதைக்கு உங்களுக்கு பேசிக்காக அதுவே போதும். நல்லா நீங்கள் தரவாக ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் வேணால் இது மாதிரிலாம் வாங்கிக்கலாம். நான் இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக இதை எடுத்திருக்கேன்டா, உங்களுக்கு நெட்டு கிளாத்து ஃபஸ்ட்டு நான் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் வீடியோ எடுக்கவும் மேலே இருக்க ஸ்டிச் தான் கவர் ஆகும். கிளாத்து கீழே இருக்க ஸ்டிச்சு அந்த நீடில் எப்படி கீழே ஒர்க் ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியாது இல்லையா, அதுக்காக தான் நான் இந்த கிளாத் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எப்படி கிளாத்துக்கு பின் சைடும் எப்படி நீடில் ஒர்க் ஆகுதுன்றதுக்காக உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த நெட் கிளாத் எடுத்திருக்கேன். நீடலோட நம்பர் பார்த்திங்கன்னா லெவல் 0.7 தான் தான் எடுத்திருக்கேன் நான். ரொம்ப தின்னாக இருக்கும் இது. இது வந்து நம்ம இது மிஷின் த்ரெட்டு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் இது எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று வரைஞ்சிருக்கேன். இந்த லைன் மேலே ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணி காட்டுறேன் நான் உங்களுக்கு. நான் சும்மா இப்போ வெறும் இதில் தான் உங்களுக்கு செய்கிறேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு நீடில் வந்து நம்ம இந்த லைனை பார்த்து இருக்கணும். பார்த்து நம்ம சைடு நேராக பார்த்து ஃபஸ்ட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே நூல் இருக்கும். அந்த நூலை வந்து நம்ம கையால் அதில் கோர்த்து விடணும். கோர்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் நீடில் திருப்பணும். அப்போ தான் கிளாத் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு. இன் பண்ணி த்ரெட்டை மாட்டி எடுக்கும்போது ஆப்போசிட்டில் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இதுதான் ஆரி ஒர்க்கோட பேசிக் இதுதான். ஃபஸ்ட்டு இன் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் இருக்கணும். த்ரெட்டை கோர்த்துட்டு எடுக்கும்போது பேக் சைடில் இருக்கணும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன் அவுட் அப்படின்ற மெத்தடில் ஃபஸ்ட்டு இன் பண்ணிட்டு வெளில எடுக்கும்போது அவுட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இதை நீங்கள் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. நீங்கள் கையை இப்படி ரொட்டேஷன் பண்ணுறதுல தான் இருக்குது கரெக்டாக தையல் வர்றது. இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி நான் வந்து ஏற்கனவே போட்டு வீடியோ ரெக்கார்ட் ஆகாமல் இருந்துச்சு. அது ஸ்டார்டிங் நாட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா த்ரெட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு பாப்ளின் கிளாத்தில் போடும்போது உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இதில் நான் ரெக்கார்ட் பண்ணேன், அது வந்து வீடியோ ரெக்கார்ட் ஆகாமல் இருந்திருக்கு. அதை கவனிக்காமல் விட்டேன் நான். அதனால் அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே செயின் வந்து நெருக்கமாக போட்டு பழக வேணாம். நீங்கள் கொஞ்சம் லாங்காகவே போட்டு பழகுங்க. நல்லா ஈஸியாக உங்களுக்கு வந்துருச்சுன்றதுக்கப்புறம் நீங்கள் நெருக்கமாக போட்டுக்கலாம். ஒரு லைன் முடிச்சுட்டு அடுத்த லைன் நம்ம திருப்பும் போது பார்த்திங்கன்னா நம்ம எந்த சைடு திருப்புறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடு ஒரு குட்டியாக செயின் ஸ்டிச் ஒன்று போடணும். அப்போ தான் அந்த ஷார்ப்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் பார்க்க. அடுத்து எல்லாமே முடிச்சுட்டு லாஸ்ட்டில் எப்படி எண்ட் நாட் போடுறதுன்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன் பாருங்கள். ஒரு செயின் ஸ்டிச்சை வந்து எந்த அளவுக்கு சின்னதாக நம்ம வைக்க முடியுமோ அந்தளவுக்கு மெலிசாக வச்சுக்கோங்க. குட்டியோண்டு செயினாக வச்சுட்டு நம்ம செயின் போடாமல் அதுக்குள்ளே விட்டு இன்னொரு லூப்பை எடுத்துகிட்டு நம்ம இப்போ புதுசாக 2ஆவதாக எடுத்தோம் இல்லையா லூப்பு, அதுலேருந்து இந்த ஃபஸ்ட்டு இருக்க த்ரெட்டை ஊசியால் பிடிச்சிட்டு கீழே பிடிச்சி இழுத்தோம்னா எண்டு நாட்டு விழுந்துடும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பிரியாது. இது எந்த அளவுக்கு இந்த சின்னதாக இந்த எண்டு நாட்டு போட முடியுமோ அந்தளவுக்கு போடுங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு எண்டு நாட்டு போட்டு காட்டுறேன் பாருங்கள். செயினுக்கு ஒரு ஸ்டெப்பு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதே செயினில் ஃபுல்லாக இழுத்துறாமல் 2ஆவது செயின் எடுத்து அப்புறம் ஃபஸ்ட்டு செயினில் இருக்க லூப்பை வந்து இந்த ஊசியில் பிடிச்சிக்கிட்டு கீழே இழுத்தோம்னா நாட்டு விழுந்துடும். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு 2-3 டைம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். எந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஈஸியாக கற்றுக்குவீங்க.
இந்த ஒரு செயின் ஸ்டிச் இருந்தாலே போதும். நீங்கள் ஓரளவுக்கு நார்மலான ப்ளவுஸ் எல்லாமே நீங்களே பண்ணிடலாம். பீட் ஒர்க் ப்ளவுஸ் எல்லாமே செஞ்சிடலாம். இது சும்மா வெறும் வீடியோவை மட்டும் பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு ஆசை இருக்கவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் கற்றுக்குங்க. நம்ம இந்த ஒரு செயின் ஸ்டிச் மட்டுமே வச்சு ஒரு கிராண்டான ப்ளவுஸ் பண்ணலாம். அடுத்து நீங்கள் அப்படியே என்னை ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு கிராண்டான ப்ளவுஸ் பண்ணலாம். அடுத்து நான் ஏற்கனவே ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணேன் இல்லையா பாப்பின் கிளாத்து. இப்போ இதில் லைன் போட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மிஷின் த்ரெட் இருக்கு இல்லையா, அதில் இப்படி தான் நாட் போடணும். நம்ம நார்மலாக ஹெம்மிங் பண்ணுறதுக்கு ஹூக் கட்டுறதுக்குலாம் நாட் போடுவோம்ல, அதே மெத்தட் தான். இதே மாதிரி தான் ஜரி த்ரெட்டு சில்க் த்ரெட்டு எல்லாத்துலேயும் இந்த மாதிரி தான் போடணும். ஃபஸ்ட்டு விரலில் வந்து 2 3 சுற்று சுற்றிட்டு அப்படியே நம்ம சுருட்டி இழுத்தோம்னா நாட்டு விழுந்துடும். எக்ஸ்ட்ரா நீங்கள் த்ரெட் இருந்தால் அதை கட் பண்ணிக்கோங்க கீழே. இவ்வளோ தான் நாட்டு, இவ்வளோ தான். அடுத்து நடு விரலில் வந்து இந்த நாட்டை வச்சுட்டு இந்த கட்டை விரலை வச்சு பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, அது மேலே வந்து ஒரு சுற்று சுற்றினீங்கன்னா போதும். இந்த கட்டை விரல் நடுவில் இது நாட்டை பிடிச்சிக்கணும். அதுக்கு மேலே ஆள்காட்டி விரலில் ஒரு சுற்று மட்டும் சுற்றிட்டு ஃப்ரேமுக்கு கீழே கை வச்சுக்கோங்க. இப்போ அந்த நீடிலோட எட்ஜ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் கீழே இருக்க த்ரெட்டை லைட்டாக மாட்டி விட்டு மேலே இழுத்தீங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு அந்த லைன் பக்கம் நம்ம பக்கம் ஊசி உள்ளே இறக்கும் போது இருக்கணும், வெளில எடுக்கும்போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கணும். அவ்வளோதான். நீடியில் மாட்டிட்டு ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக வந்துடும் இது. ஆர்வம் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் டக்குன்னு கற்றுக்கலாம். ஒரே நாளில் செயின் ஸ்டிச்சு சூப்பராக கற்றுக்கலாம் உங்களுக்கு. அதே மாதிரி இதுலேயும் எண்ட் நாட் போட்டுருங்க. இப்போ வந்து நம்ம இந்த மிஷின் த்ரெட் முடிச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சில்க் த்ரெட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது நீங்கள் வந்து நான் ஒரு லைன் தான் போட்டு காட்டியிருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் இதில் ஒரு 5 6 லைனுக்கு மேலே போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு செயின் லாங்காகவே போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்களாவே கொஞ்சம் நெருக்கமாக போட்டு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்க செயினை சின்னதாக்கி போட்டு பாருங்கள். சில்க் த்ரெட் பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளவுஸ்லாம் போடும்போது இதே மாதிரி ஒரு என்ன கலரில் எடுக்கிறீங்களோ அதில் 2 த்ரெட்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு எந்த அளவுக்கு வரும்னு தெரில. சில்க் த்ரெட் வந்து ஒரு த்ரெட்டில் போட்டிங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும், அது தெரியவே தெரியாது. டபுள் த்ரெட் வச்சு தான் போடணும். நீங்கள் ஒரே மாதிரி கலரில் 2 எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லைனா நமக்கு எவ்வளோ தூரம் கட் பண்ணணும்னு சொல்லி அது ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது அதிலே கட் ஆகிட்டே இருக்கும். நம்ம மிஷின் த்ரெட்டில் நாட் போட்ட மாதிரி இதுலேயும் நாட் போட்டுக்குங்க. நாட் போட்டால் அதே மெத்தட் தான் இதில். இது கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க ஃபஸ்ட்டு செய்யும்போது. ஏன்னா அது சீக்கிரமே டக்குன்னு கட்டாயம் அந்துக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் லாங்காகவே போடுங்க ஃபஸ்ட்டு. கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க இது செய்யும்போது. ஏன்னா நீங்கள் பிகினராக இருக்கும்போது அது உங்களுக்கு 2 த்ரெட் இல்லையா, ஃபஸ்ட்டு நம்ம சிங்கிள் த்ரெட்டில் போட்டு பார்த்தோம். இப்போ வந்து டபுள் த்ரெட்டில் போடுறனால கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இடையில சிக்கு விழுந்துட்டுருக்கும். அதனால் பொறுமையாக செய்யுங்க. பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம இதிலேயே முடிச்சுட்டு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு செயின் பார்க்கும்போது நல்லாவே தெரியும். இதுலேயும் நாட் போடுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். 2 த்ரெட் இருக்கனால கொஞ்சம் பொறுமையாகவே எல்லாமே செய்யுங்க. அவசரமாக செய்யாதீங்க. வேகமாக செஞ்சிங்கன்னா எந்த ஒர்க்கும் வந்து ஃபினிஷிங் இருக்காது, கட் ஆகிடும், டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். நம்ம திரும்ப திரும்ப பிரித்து செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு நல்லாவே ஜூமில் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், நல்லா பாருங்கள். த்ரெட்டை நீடில் எப்படி இன் அவுட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக பாருங்கள். எடுக்கும்போது எப்படி வருது, ஃபஸ்ட்டு இன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த சைடு திருப்பிட்டு அதுக்கப்புறம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் எடுக்கிறது. இதுதான் பார்த்திங்கன்னா பேசிக். இதை நல்லா கற்றுக்குங்க. அடுத்த கிளாஸில் பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட்டு, பீடு ஒர்க்கு இதெல்லாம் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் கிளாஸில் போஸ்ட் பண்ணுறேன். த்ரெட் ஒர்க்கை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸ் பார்த்திங்கன்னா ஒரு மண்டே இல்லை டியூஸ்டே வாக்கில் நான் அடுத்து அப்லோட் பண்ணுறேன் வீடியோ. அதுக்குள்ளே வந்து நீங்கள் இன்னும் ஒரு 2 3 நாள் கேப் இருக்கா, அந்த கேப்பில் வந்திங்கன்னா இந்த த்ரெட் ஒர்க்கை நல்லா ஃபுல்லாக ஃபினிஷிங்காக தரவாக தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா நீங்கள் நம்ம ப்ளவுஸ்லாம் போடுறோன்னா எடுத்தோடனே ஃபஸ்ட்டு 4 லைன் 5 லைன் கிட்ட வந்து த்ரெட்டில் தான் பண்ணுவோம். 3 லைன் ஜரி, 2 லைன் சில்க் த்ரெட்டு, இந்த மாதிரி மாற்றி ஃபஸ்ட்டு ஒரு 4 5 லைனுக்கு வந்து த்ரெட்டு மட்டும்தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் லைன்ஸ் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிங்க. நல்லா லைன்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கொயரு, ரெக்டாங்கிளு, இந்த மாதிரி ரவுண்டு எல்லாமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓவல் ஷேப் எல்லாமே. இன்னும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்களாக கூட எக்ஸ்ட்ரா கூட இன்னும் ட்ராப்ஸு அந்த மாதிரிலாம் கூட ட்ராப்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்னென்ன ட்ரை பண்ணணும் உங்களுக்கு க்ரியேட்டிவாக இருக்கோ அது மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பானைக்கு வி நெக்லாம் வரும் இல்லையா, அதுக்கெலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நெக்கு நம்ம போடும்போது.
அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இது செயின் ஸ்டிச் வந்து நம்ம பாக்ஸ் டைப்பில் போடும்போது ரெட் ஆங்கிளாக இருக்கட்டும் ட்ரையாங்கிளாக இருக்கட்டும் போடும்போது வந்து நம்ம ஒரு லைன் செயின் போட்டு ஆப்போசிட் நான் ஏற்கனவே சொன்னது தான் நெட்டு கிளாத்தில் போடும்போது சொல்லியிருப்பேன். நீங்கள் அடுத்த டைரெக்ஷன் மாற்றும்போது வந்து நீங்கள் எந்த டைரெக்ஷன் போகிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஒரு குட்டியாக செயின் ஸ்டிச் ஒன்று போடணும் கம்பல்சரி. அது போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து ரொம்பவே பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம எந்த லைனில் போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட் லைன் எட்ஜில் மட்டும் வீட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப. நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங்லாம் ஈஸியாக வரும், ஸ்பீடாகவும் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆரி ஒர்க் கற்றுக்க ரொம்ப ஆர்வமாக ஆசையாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக என்னோடய வீடியோ பார்க்குங்கன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்குக்கு பேசிக்காக என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஃபஸ்ட் கிளாஸ் போஸ்ட் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்ட்டுக்காக போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நான் ஆரி ஒர்க் சம்மந்தப்பட்ட எந்த வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ.